இதோ ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு இரவும் வரவிருக்கிறது. இப்போ நிறைய சோசியல் மீடியாக்கள் வந்த பிறகு பல குழப்பங்கள், மக்களுடைய மனங்களில் சந்தேகங்கள். இந்த ஷாபானுடைய 15ஆம் இரவு குறித்து பல சர்ச்சைகளை சிலர் கிளப்பி விடுறாங்க. அதில் எந்த சிறப்பும் இல்லை. எதை பராத் இரவு என்று சொல்லுகிறோமோ எந்த சிறப்பும் அதுக்கு இல்லை, அது சம்பந்தமானவைகள் பலவீனமானவை, ஆதாரமற்றவை என்று குழப்புறாங்க. 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இந்த ஷபே பராத்துடைய இரவு குறித்து ஏறத்தாழ ஒரு 15 ஹதீஸுகள் இருக்குது. 15 ஹதீஸுகள். அந்த எல்லா ஹதீஸுகளுடைய கருத்தும் என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு. அந்த இரவுல அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு சிலருக்கு மன்னிப்பு இல்லை, அதையும் சொல்லிட்டாங்க. யாராருக்கு மன்னிப்பு கிடையாது என்று ஒரு பட்டியலிட்டிருக்கிறாங்க. இன்னாருக்கு மன்னிப்பு இல்லை. ஆஹா, அந்த இரவு மன்னிக்கப்படுகிற இரவு. ஹதீஸ்கலை ஆய்வாளர்களிடத்துல ஒரு ஹதீஸ் ஏற்கப்படுவது, ஒரு ஹதீஸ் நிராகரிக்கப்படுவது, அதற்கான பல அடிப்படைகள் எல்லாம் இருக்கிறது. நான் இங்கே அதை விரிவாக சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. மொத்தத்தில் ஹதீஸ்கலை ஆய்வாளர்கள் ஒரு கருத்தில் நிறைய ஹதீஸுகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அடிப்படையில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு, நிறைய நல்லோர்கள் எல்லாம் அந்த இரவின் அமல்களுக்குரிய இரவு என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே அது புனிதமான ஒரு இரவு, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு என்பதில் சந்தேகமில்லை, பயன்படுத்தணும். ஆனால் மறுபக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த இரவுல இல்லாத சில பிதாத்துகளையும் சிலர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த 2க்கும் மத்தியில் உண்மையை சொல்லக்கூடிய உலமாக்கள் தத்தளிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் பொழப்பெல்லாம் அப்படித்தான். உண்மை என்ன? அது சிறப்புக்குரிய இரவு, சந்தேகமே இல்லை, சிறப்புக்குரிய இரவு. நான் அதே நேரத்தில் சிலர் இல்லாத சில பிதாத்துகளையும் உருவாக்கி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் சில குழப்பவாதிகள் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஆதாரம்லாம் இல்லை, செய்யக்கூடாது, அப்படி சில பேர் குழப்புறான். இன்னொரு பக்கம் 100 ரக்காத் தொழுவு, 100 சூறா ஓது, 10 சூறா ஓதுன்ட்டு ஒரு கூட்டம். அப்படி எதுவுமே மார்க்கத்தில் சொல்லப்படலை. எந்த அமலையும் மார்க்கம் சொல்லாமல் நீங்களா தீர்மானிப்பது பிதாத். எந்த அமலை மார்க்கம் பொதுவாக சொல்லுது. பாவ மன்னிப்புக்கான இரவு, பாவ மன்னிப்புக்கான இரவுனா அந்த இரவுல குர்ஆன் ஓதி பாவ மன்னிப்பு தேடுங்க. யாருக்கு எத்தனை ரக்காத் தொழுது பாவ மன்னிப்பு தேட முடியுமோ தொழுது தேடுங்க. திக்ர் செய்து பாவ மன்னிப்பு தேட முடிந்தால் திக்ர் செய்யுங்க. அமல்கள் பொதுவானது, எந்த அமலையும் செய்யுங்க. ஆனால் இவ்வளவு என்று வரையறுப்பதற்கு நபி சொல்லியிருக்கணும், பெருமானார் சொல்லியிருக்கணும். அவங்க சொன்னாதான் அது மார்க்கம். அவங்க சொல்லாம நம்மளா வரையறுத்து இவ்வளவு என்று நோட்டீஸ் போடுறது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அப்படி எதுவும்